வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். மலச்சிக்கல், மூலம், உள்மூலம், இரத்த மூலம், எந்த மூலமாவது இருக்கட்டும், அத்தனையும் குணமாக்கும் நுண்ணழுத்த சிகிச்சை மற்றும் வர்ம புள்ளிகள் 20 நாள்லே சரி பண்ணலாம். நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். 20 நாள் தொடர்ந்து செய்யணும். மலச்சிக்கல் சீராகும். மூலங்கள் அனைத்துமே நம்ம விட்டு விலகும். செய்யலாமா? இப்போது முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். மலச்சிக்கல் சீராகும். நம்ம இன்றைய போகிற வேகத்தில் மலம் சிக்கலாக இருந்தாலே போதும். அந்த மலம் சிக்கலில் எத்தனையோ வியாதிகள், உடல் கழிவுகள் வெளியேறல. அந்த உடல் கழிவுகள் தேங்கி நிற்கிறதுனால பல நோய்கள் வருது. நான் பல முறை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. இப்போ மலம் வெளியேறலைன்னா நோய் தானே. அதுக்கு தான் 20 நாட்கள் இது கவனித்து சீராக செஞ்சால் போதும். மலச்சிக்கல் போகிறது எப்படி தெரியுங்களா? முகவாய் கட்டுக்கள்ல இது ஒட்டு வர்மன்னு பேருங்க. முகவாய் கட்டு இந்த சின் பகுதி, இந்த சின் பகுதியில் இந்த உள்ளங்கை இருக்குல்ல, வலது உள்ளங்கை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு பாருங்க. அப்படியே தேய்க்கணும். வேறு ஒன்றும் பாருங்க. அப்படியே தேய்க்க வேண்டியதான். வளர்ச்சல் ஒரு 18 எண்ணிக்கை, இடைச்சல் ஒரு 18 எண்ணிக்கை, வளர்ச்சல் 18 எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 1 நிமிடம் முடிஞ்சிடும். பொறுமையாக செய்யணும். அவசரமாக இந்த ரொபோட்டிக் மேலே செய்யக்கூடாது, மெக்கானிக்கலாக செய்யக்கூடாது. என் உடம்பு எனக்கு சீராகணுன்ற எண்ணத்தோடு செய்யணும். இது அதுக்கடுத்து பெருவரில் எடுத்துட்டு இதே அந்த ஒட்டு வர்மத்தில் மெதுவாக அழுத்தி விடணும். எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? 2 நிமிடம். 2 நிமிடம் அழுத்தி முடித்த பிறகு மெதுவாக தடவி விடணும். இது மலச்சிக்கல் 20 நாள் செஞ்சு பாருங்கள். பர்மனெண்ட்டாக நம்ம மலச்சிக்கல் சீராகும். காலையில் 5லேருந்து 7 மணிக்குள்ளே கண்டிப்பாக மோஷன் வெளியே வந்துடும். அப்போ கழிவுகள் சீராக வெளியேறும். இது ஒரு பயிற்சி. அப்போ அது சீராக வெளியேறும்போது கொஞ்சம் மூலம் குறையதானே செய்யும், மூலவலி குறையதானே செய்யும். அதையும் தாண்டி ஒரு நுண்ணழுத்த சிகிச்சை தரம்பாங்களா, சூப்பரான நுண்ணழுத்த சிகிச்சைங்கிறது. இப்போது இடது கை எடுத்துட்டேன். பெருவரலுக்கு கீழே இந்த மணிக்கட்டு இருக்கா, மணிக்கட்டுக்கும் இந்த பெருவருடைய எண்டுக்கும் இந்த மணிக்கட்டு ஓரமாக ஒரு பள்ளம் இருக்கும் முன்னாடி. இதாங்க பார்த்துக்குங்க. இந்த பள்ளத்தில் நம்மளுடைய பெருவரல், இன்னொரு கையினுடைய பெருவரல் வச்சுட்டு அப்படியே அழுத்துறேன். எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? 3 நிமிஷம். 1 2 3 4 5. மற்ற கை சப்போர்ட் வச்சுக்கணும். 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிடம் விடாமல் அழுத்தணும் இடது கையில். அதே மாதிரி வலது கையில் பெருவரல் கீழே 3 நிமிடம் அழுத்தணும். 3 நிமிடம் மட்டும் கிடையாதுங்க. காலை, மதியம், இரவு 3 வேலை செய்யணும். இது மட்டும் செய்து பார்ப்போமே. 20 நாள் தானே. இது நுண்ணழுத்த சிகிச்சை. அதுக்கடுத்து இன்னொரு வர்மப்புள்ளி. என்ன வர்மப்புள்ளி அப்படின்னா, இங்கே இந்த தொண்டைக்குழிலேருந்து ஒரு 10 4 8 10 பார்த்தீங்களா, 10 வரை கீழே இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இது பேர் நேர் வர்மம்னு பேருங்க. லேசாக பள்ளம், ரொம்ப அழுத்தக்கூடாது. இந்த பள்ளத்தில் ஜஸ்ட் தொட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? ஒரு 2 நிமிடம் மெதுவாக தொட்டுட்டு இருக்கணும். அழுத்தக்கூடாது, சுழற்றக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. சாதாரணமாக தொட்டு இருந்தால் போதும். ஒரு விரலை மட்டும்தான் சுட்டு விரலை மட்டும்தான் தொடணும். அந்த சுட்டு விரலை மட்டும் தொட்டோம்னா போதும். 2 நிமிடம். இது ஒரு பயிற்சி. லேசாக தடை விடணும். அதுக்கடுத்து இன்னொரு வர்ம புள்ளி சொல்கிறேன் பாருங்க. இந்த நேர் வர்மம் சொன்னால் இதுலேருந்து 5 விரலுக்குங்களா, இதாங்க. இது உரிமை வர்மம்னு பேருங்க. இதாங்க உரிமை வர்மம். இந்த உரிமை வர்மத்துக்கு நேர் பின்னாடி இந்த இடத்த முடிந்த அளவுக்கு ஒரு 2 நிமிடம் விட்டு அழுத்தி ஒரு சுழற்சி ஒரு 9 முறை, ஆப்போசிட் சுழற்சி ஒரு 9 முறை, அதுக்கடுத்து அகைன் வள சுழற்சி ஒரு 9 முறை பண்ணிவிட்டு மேலிருந்து கீழே லேசாக தடவி விடணும். எத்தனை நாள் சொல்லியிருந்தேன்? 20 நாள். நான் சொன்ன நல்லா கவனிங்க. அந்த நுண்ணழுத்த சிகிச்சை சொன்னேன் பார்த்தீங்களா, இது மட்டும் 3 வேலை பண்ணணும். மற்றதெல்லாம் 2 வேலை செஞ்சால் போதும், காலை மாலை. இதை 20 நாள் செஞ்சு பார்ப்போமே.
மூலம் எந்த மூலமாக இருந்தாலும் சரி நம்ம விட்டு விலகும். எப்பேற்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலும் சரி நம்ம விட்டு விலகும். உடல் கழிவுகள் சீராக வெளியேறும். உடல் கழிவுகள் சீராக வெளியேறிச்சன்னா நோயே இல்லை. எப்பேற்பட்ட நோய், எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி அது நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை பார்க்கலாம். இந்த சிகிச்சையை நாம் மேற்கொள்ளும். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.